ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இட்லி பொடி எப்படி அரைக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு கப்பு தோல் உளுந்து எடுத்துக்கிட்டு அதை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகக்கூடாதுங்க, நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது அதோட வாசம். இட்லி பொடி வாசம் நம்ம வறுக்கிறதுல தான் கருக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லாயிருக்கு, இப்படி செஞ்சு பாருங்கள். இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான இட்லியில் போட்டு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தா தாங்க பொடி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாக இருக்கும், மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகா 15 to 20 போட்டுக்கோங்க. நான் 15 தான் போட்டேன். நீட்ட மிளவா இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட நீட்ட மிளவா இல்லை, குண்டு மிளவா தான் இருந்துச்சு, அதனால தான் போட்டேன். இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எள்ளு, எந்த எள்ளு வேணுனாலும் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூனு. அதையும் நல்லா வறுக்கணும். எள்ளு நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் அதோட மனம் வாசம் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ எள்ளு பொரியுது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் நல்லா மொறுன்னு வர்ற மாதிரி அதை வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை மிக்சியில் முதல்ல அந்த மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு சுற்று கொரன்னு அதோட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொரன்னு இருக்கிற மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, எள்ளு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அடிக்கணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாக உப்பு கொஞ்சம் போட்டுங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஏன்னா எண்ணெய் ஊற்றும்போது உப்பு அதில் படமாட்டேங்குது. அவ்வளோதாங்க. மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மணமான இட்லி பொடி தயாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.